சொல்கிறாங்க, இந்த எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு எஜமானுக்கு ரொம்ப சிறப்பாக வாலாட்டிக்கிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த குட் அல்சேஷன் யார் அப்படின்னா அறிவாளி அல்சேஷன்கள் திமுக வீசெறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்விக்கொண்டு கடந்த 5 ஆண்டுகள் ஜீவனத்தை ஓட்டியவர்கள் நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் தான். ஏங்க இப்படி பேசுகிறீங்க சிவா, அவர் பெரிய மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு மரியாதை இல்லாமல் ஏங்க நிஜமாலுமே அவருக்கு மேலே மரியாதை தான் இருக்குது. ஆனால் அவர் யூஸ் பண்ண அதே அல்சேஷன்கள், அதே நான் எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு அப்படியே வந்து பேசக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் சொன்ன அதே வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவருக்கு அவருடைய லாங்குவேஜில் பேசினா தானே அங்கே புரியும், அதனால தாங்க அப்படி சொன்னேன். நீங்கள் எதுவும் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியா? இப்போ இவர் எப்படி எந்த எஜமானுக்கு ஒர்க் பண்ணுறாரு, என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 4-5 வீடியோ லாஸ்ட்டில் நடந்த வீடியோவை பார்த்தாலே ரொம்ப சிறப்பாக புரிஞ்சிடும். இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு, உதயநிதிக்கு விஜயை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி கிடையாது. வாவ், உதய் வந்து விஜயை கை கழுத்த கடி கிடையாதா? என்னடா இது? உதய் தான் சிறப்பாகவும் ரத்தன சுருக்கமாகவும் டு த பாயிண்ட் ஃபோக்கஸ்டாக நக்கல் நையாண்டியோட குறிப்பாக எந்தவித வன்மமும் இல்லாமல், எந்தவித மரியாதை குறைவும் இல்லாமல், ஏன்னா வன்மம் மரியாதை குறைவு இதெல்லாம் வந்து நம்ம சிஎம் விஜய் இப்போ சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அழகாக பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு, முதல்ல டெப்டி சிஎம்மாகவும் இருந்தார், இப்போ எம்எல்ஏவும் இருக்கார். இவர் வந்து கேள்வி கேட்க தகுதி கிடையாதான். ஓ, அப்போ யாருக்கு சார் தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு வீடியோ. இதை என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலையுடைய என்ட்ரி வந்து விஜய்க்கு வந்து ஆபத்து. ஓ, அண்ணாமலை அரசியலுக்கு வந்துட்டா விஜய்க்கு ஆபத்து. அதாவது கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏ, இப்போ 50 எம்எல்ஏஸ் வச்சிருக்கிற டிஎம்கேயுடைய அப்போசிஷன் லீடராக இருக்கிற உதயநிதிக்கு வந்து தகுதி கிடையாது. இப்போ புதுசாக கட்சி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்குது. அவருக்கு வந்து விஜய் வந்து அதிர்வார், பயப்படுவார் இல்லை? இது எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஓ இப்போது இது வந்து மக்கள் கொடுத்த தைரியம், மக்கள் கொடுத்த திமிர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 37% அவங்க தான் டாப் நம்பர் 1 ஓகே கட்சியில். ஓகே, அப்போ அவங்க எதை சொன்னாலும் அதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண முடியும், அதை உண்மை என்று நம்ப வைக்க முடியும். அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் அது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆக்க முடியும். அப்போ செகண்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா 30% பிஜேபி தான் இருக்குது. ஸோ பிஜேபியார் அண்ணாமலையா ரெண்டு ஒன்று தான். பிஜேபியால் ஒன்று முடிகிறது இல்லைன்னு ஒன்று, அண்ணாமலையை வச்சு நீ இன்னொரு புது கட்சி ஆரம்பிடான்னு இருக்காங்க. அதனால தான் வந்து அவர் பண்ணியிருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் நம்ம அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு லாக்கே இல்லைன்னு வச்சுங்க. இந்த பேஸை வச்சுக்கிட்டு நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம விஜயே வந்து இன்ஸ்டா வச்சு தான் சூப்பராக வந்துட்டார், அதனால் இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற அண்ணாமலை வந்துடுவார். ஸோ இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் அண்ணாமலை அண்டு விஜய். ஏன்னா நம்ம எதை சொன்னாலும், எப்படி சொன்னாலும், எப்படி மாற்றி சொன்னாலும் அதை சிறப்பாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அழகாக கொடுத்துருவாங்க. அதையும் மக்கள் நம்பிடுவாங்க, அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற இப்போ கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அவர் தைரியமாக அப்படி பேசுகிறாரு. என்ன கொடுமை பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது உதயை அடித்து கீழே இறக்கி அண்ணாமலையை தூக்கி அண்ணாமலை அண்டு விஜய் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஸ்ட்ராட்டஜி, திருமாவும் டிஎம்கே சிபிஎஃப் முன்னாடி சேரக்கூடாது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாருன்னா பாருங்களேன், திருமாவளவன் குரூப்பை அடிக்கிறதுக்கு காசு கொடுத்து, காசு செலவு செஞ்சு ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு டிஎம்கே ட்ரை பண்ணுதான். அடேங்க அப்பா, இது அதாவது விசிகாக்கும் டிஎம்கேக்கும் சண்டை வருதான். அதுக்கு வந்து டிஎம்கே வந்து காசு கொடுத்து விசிகாவை அடிக்க வைக்கிறாங்களாம். என்னையா இது, என்ன பேசுகிற, அந்த லெவலுக்கு வந்து பேசுகிறாரு. அடுத்த இன்னொரு லைன், இது வந்து அடிதடியோடு நிற்கக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், என்டிஏவை நோக்கி நகரும் டிஎம்கே, பிஜேபி நோக்கி நகர்றாங்க. அவங்களாம் பதவியெல்லாம் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் போய் நேராக அவங்கக்கிட்ட உட்காந்து எப்படி விஜய் அன்னைக்கு பேசினார், இவங்க தோத்துட்டாங்கன்னா அங்கே போய் காலில் விழுவாங்கன்ட்டு, அதே மாதிரி இவங்க வந்து அவங்க கூட போய் நகரும் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அப்போது என்ன ஆகும், அப்போது விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஆளை வச்சு அடிக்கிறாங்க, அவங்களும் வந்து இவங்க என்டிஏவை நோக்கி போகிறாங்க, இனிமேல் ஜென்மத்திலையும் சேரக்கூடாதுரா அப்படின்ற அந்த பகை உணர்வை ஊட்டுறாராமா. டேங்க அப்பா, என்னடா இது. ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஎம்கே கூட இருக்க கூட்டணி இனிமேல் எக்காரணத்தை கூட திருப்பி வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் என்னென்னா, இப்போ ஏதோ டிஎம்கே வந்து ஒரு அரைவே காட்டுத்தனமாக தான் நான் சொல்வேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வந்து
எப்படின்னா கொத்தடிமைகளை உருவாக்கும் திமுக. டேங்கப்பா, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா கொத்தடிமையை உருவாக்குறாங்களாம். அவங்களே பேசிட்டு போட்டுமே, அதை திருப்பி சொல்கிறதுக்கு நீங்கள் யார் மணி? ஸோ இதுதான் அழகாக வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி, 3த்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒழிக்கணும். அதுக்கு உதயநிதி தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கார் விஜய்க்கு. விஜய் அவர் வந்து ஒன்றுமே இல்லை, அவர் வேஸ்ட்டு, தகுதி இல்லை, பாப்பு அப்படின்ற லெவலில் வந்து கம்மியாக இறக்கி அவர் இமேஜை டவுன் பண்ணோம். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுன்றதுல சிறப்பாக அதை செய்கிறாரு. டிஎம்கே காலி பண்ணணும், அதுக்கு வந்து என்டிஏ கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அட் த சேம் டைம் விசிகாவும் டிஎம்கேவும் சேரவே கூடாது அப்படின்றது ஆளை வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஒருவேளை இந்த யங்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் மறுபடியும் வந்து டிஎம்கே பக்கம் போயிடுவாங்களா அப்படின்றதுக்காக கொத்தடிமைகளை உருவாக்கும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஜென்சிக்கும் வேட்டு வைக்கிறது. பா மணி, நீங்கள்லாம் சிறப்பான அல்சேஷன், வாயில் எலும்ப கவிக்கிட்டு விடாமல் கவுன்னு கவுறீங்களே. Again I am telling you, it is not my word. These words are picked up from what Mani had said. Very bad, worst word. நான் அதை வாயில் சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது, இருந்தாலும் சொன்னேன். ஏன்னா மணி அவர்களுக்கு உரைக்கணுமேன்றதுக்காக. உங்கள் கமெண்ட்ஸ்.